தமிழக ஊரக தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கமான டாக்ட் எனும் அமைப்பு மின்வெட்டை கண்டித்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் தலைமையில் பொதுச் செயலாளர் ரமேஷ், பொருளாளர் லீலா கிருஷ்ணன், துணைத் தலைவர்கள் குமரேசன், ஆனந்த்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக நிலவி வரும் மின் தடையில் இருந்து தொழில்துறை மற்றும் மக்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு மட்டும் தடையில்லா மின்சாரம் வழங்கும் முறை கண்டிக்கத்தக்கது. மின் பற்றாக்குறையை போக்க வெளி மாநிலங்களிலிருந்து மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். தமிழகம் முழுவதும் தடைப்படுத்துகின்ற இந்த மின்சார தடையினால் கோவை மாவட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இழந்து நிற்கும் தொழிற்கூடங்களை பாதுகாக்க கோரியும், லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை இழப்பிலிருந்து பாதுகாக்க கோரியும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மின்சாரத்தையும், சென்னைக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்ற மின்சாரத்தையும் இந்த தடைபடுகின்ற காலத்தில் பகிர்ந்து தமிழகம் முழுவதும் கொடுத்து ஓரளவுக்கு எங்களை சமாளிக்கிற அளவுக்கு இந்த மின்சார கட்டை அரசு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாநிலம் முழுவதும் மின் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு நெருக்கடி கொடுக்காமல் குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு மட்டும் நெருக்கடி தரக்கூடாது என்று டாக்ட் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கோவை தமிழ்நாடு ஹோட்டல் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் டாக்ட் சங்க உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கலந்து கொண்டனர்.